சரண்யா ஃப்ரம் சரண்ஸ் டென்டல் கேர். நம்ம பற்களில் பாதிப்பே இல்லாமல் நம்மளோட பல்லில் வலி இல்லாமல் நம்ம எப்படி பாதுகாக்க முடியும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பல்லில் வலியே வேண்டாம், சிகிச்சை வேண்டாம், பல்லை எடுக்க வேண்டாம் அப்படின்னும் போது பல்லில் பாதிப்பு வராமல் நம்ம பார்த்துக்கணும். அது பார்த்துக்கணுன்னா எப்பயும் போல் 2 வேளை ப்ரஷ் கம்பல்சரி பண்ணணும். ஃப்ளாஸிங் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ப்ரஷ் யூஸ் பண்ணுற ப்ரஷ் சாஃப்ட் பிரிசில்ஸாக யூஸ் பண்ணணும். கரெக்டான ப்ரஷிங் டெக்னிக் உங்களோட டாக்டர்கிட்ட அன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், எப்படி பண்ணணுன்றதை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட டாக்டர் எவ்ரி 6 months ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி ஆகணும். ஒரு பீரியாடிக் செக்கப்பில் இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சொத்தைகள் இருந்து அது என்னன்றது பாதிப்பு இருக்கும். சின்னதாக இருக்கும்போது அதை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை சீக்கிரமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பல் தேய்மானம் இருந்தாலும் சரி, பல் சொத்தைகள் இருந்தாலும் சின்னதாக இருக்கும்போது அடைச்சிக்கலாம். பல் இடுக்கில் சாப்பாடு மாட்டுதுன்னா அந்த சொத்தைகள் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த என்னன்றது நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் பல் சொத்தையோ இல்லை கூச்சமோ இல்லை வலி ஆன் அண்ட் ஆஃப் எப்போயாச்சும் வந்து போகுதுன்றது அது உங்கள் டாக்டர்கிட்ட அன்றைக்கி முதல்ல என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருந்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இருக்கும்போதும் உங்களோட மவுத் கார்டை நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன சொத்தையாக இருக்கும்போது அதை அடைச்சிக்கோங்க. இந்த சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாமல் நம்ம தவிர்க்கலாம். நன்றி. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் உங்கள் கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.